ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் அட்டை பயனாளிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியேறிருக்கு. உங்களுக்கான ஆதார் அப்டேட்டை இலவசமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி இலவசமாக அப்டேட் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். myAadhar.udai.government.in இதான் பார்த்தா ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது கடந்த 10 வருடமாக இதுவரைக்கும் ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள். நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஆதார் கார்டில் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தா அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆதார் நிறுவனம் கடந்த ஒரு வருஷமாக இதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வராங்க. அதாவது லாஸ்ட்டு 10 இயர்ஸாக நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷமாக ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள். நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். கட்டாயமாக எல்லாருமே அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்டேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கணும், அல்லது பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணியிருக்கணும், அல்லது பார்த்தீங்கன்னா ஸோ டேட் ஆஃப் பர்த் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் கடந்த 10 வருஷமாக எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் வெறும் மொபைல் நம்பர் மட்டும் அப்டேட் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நேம் அப்டேட் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறாங்க பாருங்கள், அது மட்டும் தான் அப்டேட்டாக கணக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி 10 வருஷமாக இது வரைக்கும் அப்டேட்டே பண்ணாதவங்க கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக வீட்டிலேருந்து உங்களுக்கான அப்டேட் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் இலவசமாக கொடுத்துருக்காங்க. இது கடந்த ஒரு 6 மாதமாக இந்த திட்டம் செயல்பட்டு வருது. இதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 14/12/2023 கடைசி தான் கொடுத்துருந்தாங்க. பட் திரும்ப பார்த்தா மத்திய அரசு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதார் விவரங்களை இணையதளம் மூலம் இலவசமாக திருத்திக் கொள்வதற்கான கால அவகாசம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தனிப்பட்ட கணக்குகளை பயன்படுத்தி அடுத்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி வரை விவரங்களை திருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுக்கப்புறம் எப்போ கடைசி எதுனா 14 மார்ச் 2024 அதுக்குள்ளே பார்த்தா இலவசமாக உங்களுக்கான அப்டேட்டை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான அப்டேட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணலான்னா, ஸோ ஃபஸ்ட் அகைன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாகின்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் 12 டிஜிட்கான ஆதார் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் பார்த்தா ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தா ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓடிபி சென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு நிறையா சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க உங்களுக்கான சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாக்குமெண்ட் அப்டேட்னு. இதை தான் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 10 வருஷமாக ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஓனாகவே ஜஸ்ட் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான ஆதார் அப்டேட் ஆகிடும். இதன் மூலமாக உங்கள் நேமோ டேட் ஆஃப் பர்த்தோ அட்ரஸோ எதுவுமே பார்த்தா கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. ஏதாச்சும் ஒரு 2 ப்ரூஃபை நீங்கள் அப்டேட் பண்ணால் போதுமானது. இந்த ஆதார் அப்டேட் பார்த்தா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கட்டாயமாக எல்லாருமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி 14/12/2023 கடைசியாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தா திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான கடைசி தேதி 14/3/2024 அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. எப்படி அப்டேட் பண்ணலான்னா, லாகின் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தா அப்டேட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நீங்கள் மேலே பார்த்தா உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கான ஆதார் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்கன்ற மாதிரி
மாதிரி இந்த டேஷ்போர்ட்லேயே மேலே ரெட் கலரில் வந்து காமிக்கும். அந்த மாதிரி ரெட் கலரை காமிக்குது பாருங்க, அவங்க மட்டும் அப்டேட் பண்ணால் போதுமானது. நார்மலாக எங்கேயுமே காமிக்கலாம், நீங்கள் அப்டேட்டில் தான் இருக்கீங்க, நீங்கள் அப்டேட் வந்து பண்ண தேவையில்ல. உங்கள் டேஷ்போர்டுக்கு மேலே இந்த இடத்துல வந்து காமிக்கும் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க, கிளிக்ன்ற மாதிரி கொடுத்து அப்டேட் பண்ண சொல்லும். அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் திரும்ப அப்டேட் பண்ண ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இருக்கு பாருங்க டாக்குமெண்ட் அப்டேட், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இதில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்கள் இந்த அப்டேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் 2 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்டேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது லேட்டஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ஸோ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க. மொத்தமாக நீங்கள் 2 டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் வந்து பண்ணவே போதுமானது, உங்களுக்கு அப்டேட் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே இருக்க பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இதில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மாரி வந்து கொடுத்துருப்பாங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அகைன் கீழே இருக்க பாருங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கான நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்கள் நேமா அப்படின்ற எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஐ வெரிஃபை தட் த எபோவ் டீடைல்ஸ் கரெக்ட்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 MBக்குள்ளே இருக்க மாரி நீங்கள் கரெக்டாக ரிசீவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் ஃபார்மேட் வந்து ஜேபிக் ஃபார்மேட்லேயோ பிஎன்ஜியோ அல்லது பிடிஎஃப்லோ நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு செலக்ட் வேலிட் சப்போர்ட் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் எக்கச்சக்கமான டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சில கவர்மெண்ட் இஷ்யூஸ் கார்டெலாம் கொடுத்துருக்காங்க, அந்தமாரி கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிசபிலிட்டியாக அதுக்கான கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அல்லது டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ் தான் அதை நீங்கள் ஐடென்டிட்டி ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்தியன் பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட்டுக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஐடி கார்டு இருக்குது பாருங்கள், உங்களுக்கான ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட்டு, ஜன் ஆதார், எம்என்ஆர்ஜி அந்த மாதிரி ஜாப் கார்டெலாம் லேபர் கார்டெலாம் வச்சுருக்காங்க, அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிசான் ஃபோட்டோகிராஃப் பாஸ்புக் அப்ளை பண்ணிக்கலாம். மார்க் ஷீட் கூட நீங்கள் வந்து பார்த்தா அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பேன் கார்டு அப்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ரேஷன் கார்டு கூட வந்து கேட்டிருக்காங்க, ஸ்கூல் டிசி எல்லாம் கேட்டிருக்காங்க. இது ஏதாச்சும் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணி அப்லோட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஓட்டர் ஐடி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. படித்து பார்த்து கண்டினியூ டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் செட் பண்ணலாம் அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்து செட் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு செலக்ட் வேலிட் சப்போர்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணால் போதுமானது. ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க, அதேமாரி வந்து பார்த்தா ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப்காக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன சைட் பண்ணோ அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் வந்து ஆகிடும். ஸோ 2 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஹை ஹியர் பை த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் பேஜுக்குள்ள வந்து போகும். நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா சப்மிட் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இலவசமாக உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மத்திய அரசு அதன் காரணமாக இலவசமாக கொடுத்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அப்டேட் பண்ணாதவங்க தாராளமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த டேட் வந்து பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் ₹25 ₹30 நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி உங்களுக்கான ஆதார் அப்டேட் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இலவசமாக கொடுத்துருக்காங்க, அப்டேட் பண்ணுறவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும், ரெஃபரன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தேன் எனக்கான டாக்குமெண்ட் அப்டேட்டை ஆல்ரெடி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2022 12ஆம் மாதம் அப்போ வந்துச்சு, அப்போ நான் வந்து பார்த்தேன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தா கம்ப்ளீட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிண்டிங்னு காமிக்கும் அல்லது
அடுத்து ப்ராசஸ்ன்னு காமிக்கும். ஸோ சம்மந்தப்பட்ட ஆதார் ஆஃபீஸர் உங்களுக்கான அப்ளிகேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு சிலமே கரெக்டாக இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குன்னா அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சே போதுமானது, உங்கள் ஆதார் கார்டில் அப்டேட் ஆகிடுச்சு நடத்தும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கடந்த 10 வருஷமாக எந்த ஒரு அப்டேட்டுமே நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் அப்டேட் பண்ணால் போதுமானது. நான் வந்து பார்த்தா சமீபத்தில் நேம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணியிருக்கேன், பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் அப்டேட் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தா காமிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ஆதார் வந்து அப்டேட் பண்ணால் போதுமானது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.